வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அன்பின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்களை யாவரையும் இந்த வேளைக்கு சந்தோஷத்தோடு கூட வரவேற்கக்கூடியவனாய் காணப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து அவர் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு நபராகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வமாகவும் நாம் பார்க்க முடியும். மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே அநேக தனிச்சிறப்புகளை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பு துவங்கி அவருடைய மரணம் வரைக்கும் அல்லது மரணத்திற்கு பின்பதாகவும் நாம் சிந்தித்தாலும் கூட இன்று வரைக்கும் அவரிடத்தில் அநேக தனிச்சிறப்புகளை மனுஷன் சொல்ல முடியும். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த வேளையிலே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான ஒரு 2 விதமான மாற்றங்களை குறித்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷனை நாம் படித்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து சில தாக்கங்கள் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு வரலாற்று புஸ்தகங்களையோ அல்லது சுயசரிதைகளையோ நாம் எடுத்து வாசித்தாலும் அந்த மனிதனிடத்திலிருந்தோ அல்லது வரலாற்று சம்பவங்களிடத்திலிருந்தோ ஏதாவது ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படி அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிநிமித்தமாக ஒரு கொள்கையை அவன் வகுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். அதிநிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சில முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். நான் இவரை போல நான் வாழ வேண்டும், இவரை போல நான் படிக்க வேண்டும், இவரை போல நான் அநேகருக்கு உதவக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். இப்படி அநேக தீர்மானங்களை மனுஷன் சில மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தாக்கத்தை பெற்றவனாக செயல்படக்கூடியதை நான் பார்க்க முடியும். அப்படியாக நான் பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இடத்திலிருந்து எப்படிப்பட்டதான தாக்கத்தை பெற்றவர்களாக நீங்களும் நானும் காணப்பட போகிறோம். அந்த 2 விதமான தாக்கங்களானது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான மாற்றத்தை அது தரப்போகிறது. அந்த மாற்றமானது உண்மைக்கே நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானதா என்று கேட்டால் நிச்சயம் அது அவசியம்தான். அந்த அவசியமான ஒரு சத்தியத்தை குறித்து தான் இந்த வேளையிலே உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் சொல்லி சென்றதான ஒரு வசனத்தை தான் இந்த வேளையிலே உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். நானே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது நானே சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால் அதனுடைய பொருள் என்ன, அது எந்த ஒரு அர்த்தத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்த்தால்தான் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எந்த பின்னணியத்தில் இது பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் கவனித்து பார்த்தால்தான் அதனுடைய அர்த்தத்தை நாம் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த சத்தியம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடியதான ஒரு கிரேக்க பதம். ஏன் கிரேக்க பதத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமமானது அப்பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பதாக அதில் இருக்கக்கூடியதான புதிய ஏற்பாடு, குறிப்பாக நான் வாசித்த இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகமாக இருந்தது. அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்று உங்களுடைய என்னுடைய கரங்களே தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது சத்தியம் என்ற வார்த்தைக்கு அல்லேதெய்யா என்ற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அல்லேதெய்யா என்ற வார்த்தையானது எல்லா இடங்களிலும் அது பயன்படுத்தப்படாது, அல்லது எல்லா நேரங்களிலும் அது பயன்படுத்தப்படாது. சில நேரங்களிலே மாத்திரமே அது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். நாம் எல்லா இடத்திலும் நாம் சத்தியம் என்று நாம் சொல்ல மாட்டோம். சில நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம், உண்மையாக என்று சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்னதுன்னு கேட்டதுன்னா ஒரே அர்த்தம் தான். உண்மை என்றாலும் ஒரே அர்த்தம் தான், சத்தியம் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் நாம் பயன்படுத்துவது சத்தியம் என்பதை சில நேரங்களில் மாத்திரமே நாம் பயன்படுத்துவோம். ரொம்ப ஆணித்தரமாக சொல்லும் பொழுதுதான் மனுஷன் என்ன செய்வான், அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். அதாவது உறுதியிட்டு நான் சொல்லுகிறேன், இதை மாற்ற முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று
மனுஷன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அதே போலதான் இந்த அல்லேதேயா என்றால் அதனுடைய வார்த்தமானது இது மெய்யானது என்ற ஒரு பொருள்பட்டதாக இருக்கிறது. அதே போல இது மறைத்து வைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதே போல இது அல்டிமேட் ரியாலிட்டி, ஒரு உண்மையான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்டதான பொருளுள்ள ஒரு வார்த்தையாக தான் அல்லேதேயா என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே பயன்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நானே உண்மையாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நானே மெய்யானவராய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நானே அந்த மெய் என்று அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அல்லது இன்னொரு விதத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், நானே அந்த மறைந்திராத ஒரு பொருளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லது பொருள் அல்ல, மறைந்திராத ஒரு காரியமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லது உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் முதலாவதான ஒரு சத்தியம் என்ன? நாம் கவனித்து நாம் கேட்க வேண்டும். கவனித்து உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மெய்யானவராய் இருக்கிறார். அந்த மெய்யானவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மறைத்து வைக்கக்கூடியவராக அல்ல, அதை வெளிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார், வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே நானே சத்தியம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன். எதை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன்? எதை நான் வெளிப்படுத்துகிறேன் அதையும் சொல்ல வேண்டும் அல்லவா? அதை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லி இருக்கிறார். எபிரேயர் என்ற புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே தேவன் தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் என்னவென்றால், அவர் தேவனை வெளிப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். தேவனை குறித்ததான சத்தியங்களை மறைத்து வைப்பதற்காக கிடையாது, தேவனை குறித்ததான உண்மைகளை மறைத்து வைப்பதற்காக கிடையாது, மாறாக தேவனை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் பாவம் அறியாதவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். தேவனிடத்திலே பாவம் ஒருபோதும் கிட்டி சேர முடியாது என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் அவர் நீதிபரராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். அந்த தேவனானவர் உண்மையுடையவராய் இருக்கிறார், அவர் நபராய் இருக்கிறார். இப்படி அநேக காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். அந்த தேவனானவர் ஜீவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த தேவனானவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த தேவனானவர் அவர் சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சர்வ வியாபகியாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவராக அந்த தேவனானவர் காணப்படுகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு தேவனை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்தார் என்றால், அவர் வந்ததான வேலையானது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வெறுமனே இந்த பூமியிலே நாம் பிறந்து வாழ்வதை போல வாழ்வதற்காக அவர் வரவில்லை. நாம் இந்த பூமியிலே எதற்காக பிறந்தோம் என்று கேட்டால் நமக்கு தெரியாது. பிறந்ததற்கு பின்னதாக நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் செய்கிறோம். ஆனால் உண்மையாக நாம் எதற்காக பிறந்தோம், பிறந்த பொழுதே நம்முடைய நோக்கம் தெரியுமா என்று கேட்டால் ஒருபோதும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அவர் வந்ததற்கான நோக்கத்தை அவர் நன்கு அறிந்தவராக இருந்தார். அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவையும் கண்டான் என்று. அப்படி என்றால் அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார் என்றுதான் அதனுடைய பொருள். பிதாவை அவர் மக்களுக்கு காண்பிக்கும்படியாக, பிதா எவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார் என்பதை அவர் அந்த சிலுவையிலே காண்பிக்கும்படியாக வந்தார். பிதாவானவர் எவ்வளவு நீதியுள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் சிலுவையிலே பாவத்தை தேவன் வெறுப்பதை காண்பிப்பதன் மூலமாக அங்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் எவ்வளவு பரிசுத்தமுடையவராக இருக்கிறார் தேவன் என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே பாவத்திற்குண்டான தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திற்குண்டான மன்னிப்பை தரும் பொழுது தேவன் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பிதாவை அவர் வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். எனவே அவர் சத்தியம் என்று சொல்லும் பொழுது
அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்த உண்மையானவராக இருக்கிறார், மெய்யானவராய் இருக்கிறார், அவரே மெய்யாய் இருக்கிறார் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் யோவான் சுவிசேஷத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமானது நம்மை விடுதலையாக்கும். எனவே இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் 14வது அதிகாரத்திலே நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரத்திலே சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய நானே அந்த சத்தியமாயிருக்கிறேன், அந்த சத்தியமாகி என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அந்த சத்தியமாகி என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். எதிலிருந்து விடுதலை தர முடியும்? எதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பாவத்தினுடைய அகோர தன்மையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியத்திலே, மிகவும் கொடிதான பாவத்திலே மனுஷன் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையை மனுஷன் அழித்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் இந்த பூமியிலே மனுஷன் மேல் அன்பு வைத்தவராக பாவியாகிய மனுஷனை அவர் நேசிக்கும்படியாக இந்த பூமிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்தார். தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அவரிடத்துல பாவம் கிட்டி சேர முடியாது, பாவம் ஒருபோதும் அவரிடத்தில் கிட்டி சேர முடியாது. ஆனால் பாவியாகிய மனுஷன் தேவனிடத்தில் செல்லும் பொழுது தேவன் அவனை பரிசுத்தவானாக மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அது எதன் அடிப்படையில் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் தந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானுடைய சிலுவை மரணமானது எவ்வளவு பெரிதான ஒரு சத்தியத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் நானே சத்தியம் என்று அவர் சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிதான ஆழமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான விடுதலை தரக்கூடியதான ஒரு தேவனாய் நான் காணப்படுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு விடுதலை தரக்கூடியதான உண்மையான தெய்வமாக நான் காணப்படுகிறேன். என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகும், அந்த பாவத்திற்குண்டான மன்னிப்பு உண்டாகும், அந்த பாவத்திலிருந்து ஒரு விமோசனத்தை நீங்கள் பெற்றவர்களாக, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெறக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு அவர் குறிப்பிடும் பொழுது அவர் இந்த ஒரு சத்தியத்தை அவர் குறிப்பிடுகிறார். நானே சத்தியம் என்று, பிதாவை வெளிப்படுத்த வந்தேன் என்று அவர் சொல்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது என்று, கண்டதும் இல்லை காணவும் முடியாது. ஆனால் அப்படிப்பட்டதான தேவனை, அப்படிப்பட்டதான பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அதனால்தான் நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று 1 யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது எவ்வளவு பெரிது, எவ்வளவு பெரிதென்றால் அவருடைய குமாரனையே அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அது மிகப்பெரிய ஒரு அன்பாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையே அவர் மரணிக்க செய்யும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பாக இருக்கிறது. மரணமே காணாத ஒரு தேவன், மரணம் என்றால் என்ன என்று அறிய முடியாத ஒரு தெய்வத்துள் ஒருவராக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரணித்தார். எதற்கென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும். மரணித்த கிறிஸ்துவானவர், மரித்த கிறிஸ்துவானவர் அவர் மரித்தவராக அல்லாமல் மீண்டும் 3ஆம் நாளிலே அவர் தேவனால் தெய்வத்துவத்திற்குள் அவரும் இருப்பது நிமித்தமாக அவர் மீண்டும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வந்து உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப் போகிறார். அவர் தந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அவர்களோடு சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவர் தந்த பாவ மன்னிப்பை புறக்கணித்தவர்களை எரியக்கூடிய அக்கினி நரகத்திலே, அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த நரகத்திலே அவர்களை தள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த வேளையிலே உங்களுடைய நித்தியமானது சந்தோஷமாக கழிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பின்னாக இருக்கக்கூடியதான வாழ்க்கை உண்மையான சந்தோஷத்தால் நிரப்பப்பட வேண்டுமா என்றால் நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன்.
சத்யம் சத்யமே